ஓகே மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்கிளை பற்றி பேசணும்னு சொன்னோம். நான் என்ன சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, உங்களுக்கு ரீபிரத் இந்த உங்களுடைய லூப் ஸ்டாப் பண்ணுறது என்ற ஏகப்பட்ட கேள்விகள் அடிக்கடி ப்ரோ இது இப்படியே நடக்குது ப்ரோ, இந்த லூப்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. அது நமக்கு நேற்று ஒரு பொறி தட்டின மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி ஊசி போட்டுச்சு. இதை நீ சொல்லி தான்டா ஆகணும்னு சொல்லி விட்டுச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏன் டக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, பதிவு பண்ணிடணும். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. கோடிக்கணக்கான விஷயங்கள், மில்லியன் கணக்கான விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு ஆளாக எல்லாத்தையுமே செய்ய முடியும்? ஸோ தோன்றப்பெல்லாம் டக்குன்னு சொல்லிடணும். என்ன மேட்டர் அப்படின்னா, ரொம்ப நேரம் பேசணும். மேட்டருக்குள்ள போலான்றீங்களா? மேட்டருக்குள்ள போலாம். முனிவர்களும் பக்தர்களும் தவம் புரிந்து கடவுளிடம் சாகாவரம் பெற்றனர் என்றும் மறுபிறவி எடுத்தனர் என்றும் புராணங்களில் படித்திருப்போம். வெறும் கற்பனையாகவே நாம் கடந்து சென்ற இந்த கதைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டால் என்ன நேரும் என்று எண்ணி கூட பார்க்க இயலாது. ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டுவர விஞ்ஞானிகள் கையில் எடுத்திருக்கும் தொழில்நுட்பம்தான் கிரையானிக்ஸ். சைக்கிளை ஸ்டாப் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் பறந்துருக்கேன். இப்போ நான் தான் என்னோட தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அதாவது என் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். இப்போது நான் ஒரு மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு என் ஒய்ஃபையோ இல்லை என் குழந்தைகளையோ ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ்யூஸாக பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அது ஒரு பெரிய இம்பேக்டாக அந்த பிரபஞ்சத்துலேயே. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கும். சாதாரண ஒரு பிறப்பெடுக்கிற மனிதன், எந்த ஒரு மனிதனும் பர்பஸ் இல்லாமல் பறக்கிறது இல்லை. இப்போ நான் பிறந்த இடத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துல தவறான முடிவுனால, தேவையில்லாத அந்த சூழல்னால, இந்த மென்டல் ப்ரெஷர், இந்த லௌகிக வாழ்க்கையினால நான் ஒரு முடிவு, தப்பான முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு பெரிய இழப்பு நடக்குது. அது சரியே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் குறிக்கிறது என்னை பற்றி இல்லை, அவங்கள வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனால் என்னோட பேரன் பிறக்கிறான் பார்த்தீங்களா, அதாவது என் குழந்தையோட பையன் பிறக்கிறான்ல, அவனுக்கும் இதே சீக்வன்ஸ் நடக்கும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? இதே சீக்வன்ஸ் நடக்கும். அவன் புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த லூப் போயிட்டே இருக்கு. இதை நான் என் லைஃப்லையும் இன்னொரு ஒரு நபர் என் கூட இருக்கிற லைஃப்லையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்சர்வ் பண்ண தான் பேசிட்டு இருக்கோம். சும்மாலாம் சொல்லல, உண்மையிலே நடந்துட்டு இருக்கு. அவர் லைஃப்லேயும் ஒரு லூப் நடந்துட்டு இருக்கு, என் லைஃப்லேயும் ஒரு லூப் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் நடக்குது. உங்க தாத்தா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான். உங்க தாத்தா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. அந்த தப்பு என்னன்றது உங்களுக்கு புரியும். அது நிதானமா யோசிச்சிங்கன்னா புரியும். இதே மாதிரி இம்பாக்ட் நம்ம தாத்தாக்கும் நிகழ்வு நடந்த மாதிரி இருக்கே. அவர் அங்க எடுத்த தப்பான முடிவுனால தான் இங்கே நீ உட்காந்துருக்க. உனக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்த தப்பை நீ பண்ணேன்னா நாளைக்கு உன் பேரை உட்காந்துருப்பான். ஸோ இதை நீ பண்ணாம என்ன பண்ற அப்படின்னா, சரியான பாதையில சரியான முடிவெடு. இதுக்கு தான் ஐக்யூ லெவலில் யூஸ் பண்ணுறது. யூஸ் த இன்டெலிஜென்ஸ். உன்னோட அறிவை பயன்படுத்தின அப்படின்னா நீ எது சரியான முடிவு, எது தப்பான முடிவு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் எதெல்லாம் சொல்லணும், யாரோட பொருளையும் ஆசைப்படாமல், அடுத்தவனுக்கு வாழ்க்கையை கெடுக்காமல், குடியை கெடுக்காமல், நிம்மதியாக ஹாப்பியாக வந்துட்டு நீயும் நல்லா இருந்துட்டு மற்றவங்க நல்லா இருக்க வை. இதை பண்ணிக்கிட்டே போ. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லூப் நிற்கும். இதான் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ண தான் செய்வேன். இதெல்லாம் நிப்பாட்டினா தான். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ அவேர்னஸ் ஆகிட்டே போகும்போது உனக்கு தெரிஞ்சிடும் எங்கே நிறுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். லக்கி பாஸ்கரில் கடைசி சொல்லுவாங்க, விளையாடுற வரைக்கும் விளையாடலாம், எங்கே நிறுத்தணுன்றது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டு இருப்போம், நமக்கு தெரிஞ்சு இதை பண்ணிட்டு இருப்போம். நம்ம உள்ள சொல்லுவோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா அனுபவத்தில் சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு சில தப்பு பண்ணுவோம். ஆமாண்டா, நமக்கு மனசுல தெரியும் அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அது டக்குன்னு சுதாரிச்சுட்டு இதுக்கு மேலே அதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லூப் அடுத்திருந்து நல்ல வழியில் போக ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணுற விஷயம் நாளைக்கு உங்கள் ஜென்ரேஷனை பாதிக்கும். ஸோ இதான் மேட்ரு. தாத்தா செஞ்ச புண்ணியம் பேரனுக்குன்ற மாதிரி தாத்தா பண்ண பாவமும் பேரனுக்கு தான். ஸோ இந்த மேட்ரு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லூப்பை நீங்கள் நிறுத்தணும், உங்கள் தாத்தா பாட்டி பண்ண பாவத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ சரியாது, சரியான முடிவெடு, தப்பான வழியில் போகாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மெண்டலான இந்த எல்லா நம்ம குடும்பம் தான் நமக்கு பிரச்சனையே. ஸோ அவங்க தான் பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாம் மென்டலாக ராணியோட படியில் இருக்காங்க. இதுதான் சரி, இதான் தப்புன்னு இருக்க கட்டமைப்பு தான் உண்மை, இதுதான் உண்மை, எல்லா உலகத்தில் எல்லாருமே இதை பண்ணுறாங்க, நீ மட்டும் நான் புதுசாக பண்ணுற ஏகப்பட்ட கேள்வி கேட்டு உன்னை போட்டு குடைச்சல் எடுப்பானுங்க. உன்னை பைத்தியமாக பார்ப்பாங்க, லூசுன்னு பார்ப்பாங்க, இவனை விட்டு டிஃப்ரெண்டாக பண்ணுறான், இப்படி தான் சொல்லுவானுங்க. ஏன்னா இவங்க முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. இவங்க முட்டா பையில இருந்துக்கிட்டு நம்மளை முட்டாளாக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்காதீங்க. நீங்கள் சரியான முடிவு எடுத்து நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உன் தலைமுறையை அடுத்து நீ சரியாக கொண்டு போவ. நீ போடுற விதை இன்னைக்கு அரளி விதையா இல்லை மாங்காய் விதையான்றதை நீ தான் முடிவு பண்ணணும். ஆனா விதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. The Queen of Sheba from Ethiopia in the
time of Pangea, walked to India.